சார் பொண்ணுங்கனாலே லவ்லி தான் சார். நீங்க உங்க குடும்பத்தை மீடியா விட்டு தூரமா வச்சிருக்கீங்க. அதனால உங்க குடும்பத்தை பத்தி பெருசா எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கும் பொண்ணு இருக்காங்களா சார்? சரி சார், நான் உங்ககிட்ட பர்சனல் கொஸ்டின் கேட்டுட்டேன். ஆக்சுவலி எனக்கும் ஒரு பொண்ணு பிறக்கும்னு நினைச்சேன். ஐம் சோ சாரி. டோன்ட் வரி சார். உங்களுக்கு பொண்ணு தான் வேணும்னு நினைச்சீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணு பிறக்கும் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி அது பிரபா உங்ககிட்ட ஏதோ டிரான்சாக்ஷன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. யா சார், எல்லாத்தையும் நான் ஷார்ட் அவுட் பண்ணுறேன் சார். சார் மிஸ்டர் அபிஷேக் நான் அட்டன் பண்ணுறேன் சார். கிரேட். இவரு நம்மளோட ரொம்ப முக்கியமான கிளைண்ட், அதனால பார்த்து நல்லா அட்டன் பண்ணேன்னு. ஷியோர் சார், வாங்க சார். சார் போயிட்டு வாங்க சார். அண்ட் சார் ஸ்டேட்மெண்ட்டோட பிரிண்டை நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். பர்ஃபெக்ட். மிஸ்டர் நாயக் ப்ளீஸ் உங்கள் ஃபோனை கொடுங்க. ஓகே. மிஸ்டர் நாயக், இந்த செல்ஃபி உங்கள் பொண்ணுக்காக. தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு பொண்ணு இல்லை தான், பட் இந்த பொண்ணுங்க டேடை எவ்வளோ லவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவள் பார்த்தானா சந்தோஷப்படுவா. தேங்க்யூ ஸோ மச் சார். என் பொண்ணு இதை பார்த்தான்னா அவளுக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரு சார். அப்போ காட்டாதீங்க. ஏன் சார்? ஏன்னா அவளோட பைத்தியத்துக்கு காரணம் நான் ஆக விரும்பல. ப்ளீஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். வெங்கியா பிங்கியா? வெங்கி சார். வாங்க. வெங்கி, நான் மோனா கிட்ட சொல்லியிருந்தேன், அவ எங்க? அவன் பிரக்யா மேம் கூட இருக்கான். மேம் வாங்க மேம். பேலன்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விஐபி லான்ச்லயே பண்ணிடலாம். இல்ல ப்ளீஸ், இட்ஸ் ஆல் ரைட். நீங்க இங்கேயே உட்காருங்க, இங்கேயே பண்ணிடுவோம். மேம் நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்துருவேன். அதுக்குள்ள நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே ஒரிஜினல், ஸோ ப்ளீஸ் டேக் கேர். யா தேங்க்யூ. வாவ் மேம், நான் கிங் சாரோட ராப் சாங்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேன். நான் அவர்கிட்ட சொல்றேன். அவர் எப்போது பேங்க்குக்கு வந்தா கண்டிப்பா உங்களை மீட் பண்ண சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. நைஸ் பேங்க் வெங்கி. தேங்க்யூ சார். சார் இது ப்ரையாரிட்டி பேங்க். ஐ நோ. நான் உங்களை இப்போ லான்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சார். ஆல் ரைட், திஸ் வே. எஸ் சார். இந்தாங்க, நான் சைன் பண்ணிட்டேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேம் நீங்க அபிஷேக்னு எழுதிருக்கீங்க, அது யாரு மேம்? நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஆக்சுவலா நீங்க ஹஸ்பண்ட்ன்ற பேர்ல அபிஷேக்னு எழுதிருக்கீங்க, அதான். சாரி, அது என்னோட பாஸ்ட். அவள் லைஃப்ல இருக்கிற என்னோட நினைவுகளே அழிச்சிட்டா. பேப்பர்ல எழுதியிருக்கிற என் பேரை அடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா? மேம் ஆக்சுவலி கரெக்ஷன் பண்றது அலௌட் இல்ல. நீங்க இன்னொரு ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. அபித ராக் ஸ்டார், நீங்க எழுதுனது இவரோட பேரா? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் மிஸ். மோனா. அந்த பேர் என்னோட தான். வாவ் மேம், ராக்கிங் லைஃப் மேம் உங்களோடது. ஐ மீன் அபித ராக் ஸ்டார் உங்களோட பாஸ்ட்லயும் ஸ்டார் தான், அண்ட் உங்களோட பிரசன்ட்ல கூட சோ கூல் மேம். ஒருத்தங்க ராக் ஸ்டார், இன்னொருத்தவங்க ராப் ஸ்டார். நான் இவங்க ரெண்டு பேரோட மிகப்பெரிய ஃபேன் மேம். அண்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே ஆல்பம் பண்றது, இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸைட்டிங் அண்ட் ஐ ஜஸ்ட் கேன் நாட் வெயிட் ஃபார் தட்.
மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ப்ளீஸ் சார் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணலாமா? இட்ஸ் ஆல் ரைட். சார் போலாமா? ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும். பிரக்யா மூவ் ஆன் ஆகி கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. என்ன சொன்ன நீ? அதாவது இந்த மேரேஜ் நீங்க இல்ல பிரக்யா தான் பிரேக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நீங்க ரொமான்டிக் சாங்ஸ் எழுதுறவரு, ரொமான்டிக் சாங் பாடுறவரு. உங்களால கண்டிப்பா மேரேஜ் பிரேக் பண்ண முடியாது. உனக்கு பிரக்யாவை தெரியுமா? இல்ல இன்னைக்கு தான் அவங்கள பாக்குறேன். ஓகே. முதல் மீட்டிங்லயே அவ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாளா? பிரக்யாவை பத்தி உனக்கு தெரியாதுன்னா அதுக்கு அர்த்தம் பிரக்யா உன்னோட கிளைண்ட், ஃப்ரெண்ட் இல்ல. பிரக்யா மேம்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. நீ போய் உன்னோட வேலையை பாரு, என் வேலையை நானே பாத்துக்கிறேன். ஒன்னா நம்பர் இடியட் நானு. இவ்வளவு பெரிய கிளைண்ட் மிஸ் பண்ணிட்டேனே. வெங்கி நீ ப்ளீஸ் போய் மிஸ்டர் அபிஷேக் அட்டென்ட் பண்ண. ஐ மீன் நான் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். ஓகே. ஓ காட் இவ்ளோ ஆட்டிடியூடா? யாருக்கு மிஸ்டர் வெங்கிக்கா? நோ உங்களோட பாஸ்டுக்கு தான். ஐ மீன் ஆட்டிடியூட் ப்ராப்ளம், arrogant. ஓ காட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் நீங்க ஏன் அவரை விட்டீங்கன்னு. நீங்க இந்த ப்ராப்ளம்னால தான் அவரை கண்டிப்பா விட்டுருப்பீங்க. 1 minute. முதல்ல நீங்க உங்க ஆட்டிடியூடை சரி பண்ணிக்கோங்க. அவர் ரொம்ப நல்லவர். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சாரி மேம். கடவுளே, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கெட்டதை கேட்கவே விரும்பலையே. ஒருவேளை இவங்க 2 பேருமே அவங்க பாஸ்ட ஃபியூச்சர் ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ? ஹலோ. ஹாய் ஹான்சம் டாக்டர். ஹே வாட்ஸ் அப் ஆங்கிரி பேர்ட்? ஐ அம் ஃபைன். நீங்க எப்போ வரீங்களோ டைம் சொல்லுங்க. சாரி இன்னைக்கு என்னால வர முடியாது. ஏன்? ஏய் வெளியே எப்படி மழை பெய்யுதுன்னு பாத்தியா? நீங்க கார்ல தானே வர போறீங்க. யா ரைட். எப்போ வரீங்கன்னு டைம் சொல்லுங்க. ஆக்சுவலி என்கிட்ட உன் வீட்டு அட்ரஸ் கூட இல்ல. ஐயோ. ஓகே நீ ஒரு வேலை பண்ணு, நீ வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது போனை கொடு, நான் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்கறேன். ஓகே ஹோல்ட் ஆன். நான் அம்மாக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். வெயிட். உனக்கு கான்ஃபரன்ஸ் கால் கூட பண்ண தெரியுமா? எனக்கு வீடியோ கால் கூட பண்ண தெரியும். வேணும்னா நான் அதுவும் பண்ணவா? இல்ல வேண்டாம், இப்போ நீ உன் டேலண்ட்டை காட்ட வேண்டாம், நீ காலை கனெக்ட் பண்ணு. ஓகே ஓகே நீங்க ஃபோன் கட் பண்ணாதீங்க. நான் அம்மாவுக்கு கால் பண்றேன் இருங்க. ஓகே சீக்கிரம் பண்ணு. ஓகே மேம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க மேல போய் லெஃப்ட் எடுத்து கவுண்டர் ஃபைல்ல கொடுத்துறணும். ஓகேவா? வாங்க நானே உங்களுக்கு காட்டுறேன். நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே. தேங்க்யூ. கியாரா என்னாச்சு? அம்மா என் குக்கி எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க எங்கயாவது பாத்தீங்களா? அங்கதான் இருக்கு ராக்கி கிட்ட. ஆமாம்மா இங்கதான் இருக்கு. அவங்க 2 பேர் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காங்க. ஓகே ஓகே அம்மா, நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? அம்மா ஹேண்ட்ஸம் டாக்டர் லைன்ல இருக்காரு. அவர் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறாரு. 1 செகண்ட், நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்றேன். ஓகே நான் ஹோல்ட் பண்றேன். இன்னும் எவ்வளோ டைம் எடுப்பா இவ? இன்னொரு கால் வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்றது? சாரி ஸ்வீட் ஹார்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கால். ஹலோ. ஓ நோப்பா, எதுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது? அம்மா நான் தருண் சித்தப்பா கிட்ட சொல்லி கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா என்னால முடியல. கியாரா. தருண் சித்தப்பா. ஹலோ. தருண் அந்த டிரைவர் போனே எடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, போய் செக் பண்ணு. ஓகே அண்ணா. டாடி டாடி. எஸ் பிரின்சஸ். டாடி எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணனும். சொல்லு. அது அம்மாவை ஹேண்ட்ஸம் டாக்டரோட மீட் பண்ண வைக்கணும். வாட்? ஐ மீன் அவங்க 2 பேரும் நான் கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ண வைக்கணும். அத கனெக்ட் பண்றீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி? உனக்கு தான் தெரியும்ல. பண்ணுங்க. என்னால அது முடியல, ப்ளீஸ் பண்ணுங்களேன். ஓகே இப்பவே கனெக்ட் பண்றேன். அவரோட நம்பரை கூட நீங்க ஹேண்ட்ஸம் திருடன் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா. யார் இவரு? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே.
இந்த உன்னுடைய அம்மாவையும் அந்த ஹேண்ட்ஸம் திருடனையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஐ மீன் ஃபோன் லைனை கனெக்ட் பண்ணிட்டேன். தேங்க் யூ டாடி. ஹேண்ட்ஸம் டாக்டர்டா. அம்மா ஹலோ 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 டாடி 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 கம் பிரின்சஸ். டாடி நான் அந்த ஹேண்ட்ஸம் டாக்டரோட பேரே மாத்திடலான்னு இருக்கேன். ஏதாவது பண்ணுங்களேன் ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் ப்ளீஸ். பிரின்சஸ், உனக்கு எந்த பேர் பிடிக்குதோ அதை வச்சுக்கோ. பட் சேஞ்ச் இட் ஃப்ரம் டால் திருடன் பிகாஸ் டால் திருடன் இஸ் நாட் சோ நைஸ். அது டாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸை நிக்நேம் வச்சு தானே கூப்பிடுவோம். ஸோ நீங்க அவருக்கு ஒரு சின்னதா அழகா நீங்களே எனக்கு ஒரு நிக்நேம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் பா ப்ளீஸ். பிரின்சஸ், நான் உன்னுடைய ஃப்ரெண்டை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் எப்படி பேரை வைக்கிறது? நீங்க நல்ல பேரை எதையாவது யோசி. ஓகே. Hey, what's up, Angry Bird? Yeah, right. எஸ் ஹேண்ட்ஸம் ராக் ஸ்டார். அதோட ஷார்ட் ஃபார்ம் HR. ராக் ஸ்டார். ராக் ஸ்டார்னு ஏன் வைக்கிற? அவரோட பேர் என்ன?
எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இந்த பேப்பர்ல உங்களோட சைன் வேணும். நான் இந்த ஃபார்மை கொடுத்துட்டு வரேன். ம்? யாருக்கு சார்? ஒன்றும் இல்லை, எங்கே போனோம்? ம் வாங்க. பேரு ஞாபகம் இல்ல, ராக் ஸ்டார்னு சொன்னாரு. அவரை ராக் ஸ்டார்னு ஏன் சொல்லுவாரு? என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. அவரோட பாட்டு அவர் ராக் ஸ்டாரா இருந்திருந்தா அவருக்கு ஒரு ஹிட் பாட்டு இருக்கும். ஹனி 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 மணி மணி மணி. ஹனி ஹனி ஹனி. அண்ணா அது டிரைவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சான், அதான் அவருக்கு கால் போகல. நாம கிளம்பலாமா? ஓகே பிரின்சஸ், பாய். டாடி முதல்ல சாங் கேளுங்களேன். நோ பிரின்சஸ், டாடிக்கு ஏற்கனவே மீட்டிங்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. அப்ப நீங்க ஒரு வேலையை பண்ணுங்க. ஒன்னு ஹெட்டேக்க போக்குங்க, இல்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படியா? சரி, அப்போ நீயே சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? ஹெட்டேக்க போக்கிடுங்க. ஓகே தென். தருண், மீட்டிங் கேன்சல். நான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எஸ். வேணா நான் உங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் கொண்டு வரவா? தலை வெடிச்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா தருண்? எஸ், கோ கெட் இட். நான் போய் எடுத்துட்டு வரேன். டாடி எல்லாத்தை விட பவர்ஃபுல்லான பெயின் கில்லர் நான் உங்க பக்கத்துலயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்றேன். ஓ மை காட், உங்க தலை ரொம்ப சூடா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஃபீவர் ஏதாவது வந்திருக்கா? ஃபீவரா? இருங்க நான் செக் பண்றேன். ஆமா அண்ணா, கொஞ்சம் ஃபீவர் இருக்கு. நம்ம டாக்டர் கிட்ட போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நோ நோ, பெயின் கில்லர் போட்டா சரியாயிடும். ஆனா ஃபீவர் வந்திருக்கு, பெயின் கில்லர்ல எல்லாம் சரியா போகாது. இருங்க நான் மெடிசன் கொண்டு வரேன். நான் அம்மாக்கு ஃபோன் பண்றேன். நோ சிட் ஸ்வீட் ஹார்ட், லைட்டான ஃபீவர் தானே, நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அம்மாவை டென்ஷன் ஆக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே டாடி. அட என்ன உனக்கு ஃபீவர் வந்திருக்கா? எங்க பார்க்கலாம் விடு. ஏய் பயங்கரமா ஜுரம் அடிக்குதுப்பா. நீ உன் உடம்ப சுத்தமா பாத்துக்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி நேரத்துல தான் பொண்டாட்டியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கணும், அவங்கள சேவ பண்ண வச்சுக்கணும். ஆனா நீ அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. என்ன புருஷனோ இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா? இந்தா மருந்து எடுத்துட்டு வந்திருக்க, போட்டுக்கோ. இத போட்டா ஃபீவர் சரியாயிடும். தேங்க்யூ சித்தி. அம்மா இல்லனா என்ன, நான் இருக்கேன்ல. நான் உங்களை கூட இருந்து பாத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஓகே, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா என்ன எழுப்பு. ஓகே, அது வரைக்கும் நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் உங்களை ரூம்ல விட்டுட்டு வரேன். வாங்க போலாம். அட ஹலோ, என்ன பிரபா நீ? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, அங்க உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்டா இருக்கும்? நான் என் வேலை பண்றேன், பேங்க் அவங்க வேலை பாக்குறாங்க. அண்ட் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்ல. அவங்க என்கிட்ட வேலை முடிஞ்சதும் உனக்கு மெயில் பண்றேன்னு சொன்னாங்க. தேங்க் காட், நல்ல வேலை முடிச்சிட்டேன். நான் என் வேலையை முடிச்சிட்டேன். ஓ நிலைமை என்ன? காலையில இருந்து என்னைய கலாச்சிட்டு இருக்க, அடங்கவே மாட்டியா நீ? நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் த்ரிஷா என்ன வெளியிலேயே போக விட மாட்டேங்கிறா, ரூம்லயே லாக் பண்ணிட்டா. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்களாவது என் பேச்ச கேட்கறாங்களே. என்ஜாய் பண்ணு தம்பி, ஹேவ் ஃபன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அதை சாப்பிட கீழே கூட போக கூடாதான், அதே ரூமுக்கு கொண்டு வரேங்கிறா. ஏதோ மகாராணி வந்துட்டாங்க, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துடா. என்ன ரொமான்ஸ்ல இருந்தா? ரொமான்ஸ்ல இருந்து இல்ல, சாப்பாட்டுல இருந்து. சாப்பிட என்னென்னவோ கொண்டு வந்திருக்கா, ஊட்டி விட்டே கொண்டுடுவா போல இருக்கே. அப்ப செத்துரு. சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. நீ ஒரு ரொமான்ஸை பார்த்துட்டு நான் என் வேலையை முடிச்சிட்டு வரேன். மெதுவா தான் வருவேன். பாய். சரி ஓகே பாய். நான் உங்களை ஊட்டி விட்டு சாப்பிடுறேனா? எங்க மருந்து போட்டியோ அங்கேயே அடிக்கிறியே. ஐ அம் சோ சாரி. காட்டுங்க. அடிப்பட்டது இந்த கையில தான். இந்த கையில தானே பட்டிருக்கு. அப்ப இந்த கையை காட்டுங்க, இதுலயும் அடிக்கிறேன் நானு. நீ பிடிச்சதானே அடிக்க அப்படியா? முடியும். சேலஞ்ச் பண்றீங்களா? இருங்க முடிஞ்சா புடி. பிடிக்கிறேன். எங்க போறீங்க? நில்லுங்க. நிக்க மாட்டேன். அட கையை காட்டுங்க. எங்க எங்க போறீங்க? சரி ஓகே ஓகே, இந்தா அடிச்சுக்கோ. மேம்
மேம் உங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் ஆயிடுச்சு உங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் அப்புறமா Okay, okay. கொடுத்துருவாங்க அவர் வெயிட் பண்ணிட்டு ஓகே இருப்பாரு. எவ்வளவு கொஞ்சம் டைம் சீக்கிரமா போ. ஆகும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தேங்க்யூ ஹலோ மேம் Sir. ஐம் so சாரி அது நான் உங்களை பர்சனலாக அட்டன் பண்ண முடியல இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் உங்க எம்ப்ளாயி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க ஆனா எனக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் யூனோ ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச் டே ஸோ லாட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் லாட் ஆஃப் கேஷ் அண்ட் யூனோ எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோ பார்த்து பி கேர்ஃபுல் ஃப்ளோரிங் உடைஞ்சிட போகுது ஃப்ளோரிங் கேஷால எப்படி உடையும் மேம் அதுல கேஷ் இல்ல கேஷ் இல்லைன்னா என்ன இருக்கு கோல்டு இருக்கு மேடம் ஆக்சுவலி எங்களோட மற்ற பிரான்ச்சஸ்ல இருந்து கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சி இந்த பிரான்ச்சில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அவ்வளோ கோல்டு கீழே விழுந்தா ஃப்ளோரிங் உடையதான மேடம் செய்யும் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் மேம் எக்ஸ்கியூஸ் மீ